Hi friends, find the square root 4,59,684 by long division method. இந்த எண்ணின் வர்க்க மூலத்தை நீள் வகுத்தல் முறைனா இது மாதிரி போட்டு தான் நீள் வகுத்தல் முறை. ரெண்டு நம்பராக தான் எடுத்துக்கணும் அந்த வகுத்தல். இங்கே என்ன நம்பர் யூவில் போகிறோமோ அதே நம்பர் இங்கேயும் போனோம் வகுக்கும்போது பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சேம் நம்பர் வர்க்கமூலன்றதுனால 4 4 16 5 25 6 6 36 7 49 இதை தாண்டுது. அப்போ 6 6 36ஓட நிறுத்திக்கிறேன். 36ஓட நிறுத்திக்கிறேன். கழிக்கும் போது பார்த்தால் கணவானா 15 15 6 போனால் எவ்வளோ 9 3 3 போனால் 0 போடணும் அவசியம் இல்லை. இந்த நம்பர் அப்படியே ரெண்டால் பிரிக்கணும். 6 2 எவ்வளோங்க 12. அதுக்கடுத்த ரெண்டு நம்பருக்கு இது பாருங்கள், இது பக்கத்தில் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். 996 எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் கிட்ட வர மாதிரி இங்கே என்ன நம்பர் போடணுமோ அதே நம்பர் போடணும். வர்க்கம் மூலன்றதுனால 7 போடுறோன்னு வச்சுங்க. இங்கே 7 போடுங்க. 7 எவ்வளோ 49 மீதி 4 7 49 மீதி 4 இல்லைங்களா. 7 2 எவ்வளோ 14 14 4 கூட்டினா எவ்வளோ 18 மீதி 1 7 1 எவ்வளோங்க 7ஓட 1 போட்டினா 8 கழிக்கிறேன். 10 கடன் வாங்கினா எவ்வளோ 16 16 9 போனால் எவ்வளோங்க 7 இங்கே 8 8 போனால் 0 இங்கே 9 1 8 போனால் 1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் 7 மட்டும்தான் ரெண்டால் பெருக்கணும். 7 2 எவ்வளோ 14 மீதி 1 பாத்தில் வச்சு கூட்டணும். 2ஓட 3 1ன்னு போட்டேன். அதுக்கடுத்து 2 டிஜிட் நம்பரை எடுத்து இறக்கி எழுதுங்க. ரெண்டு நம்பராக தான் என்ன 84. சரி, இங்கே என்ன நம்பர் போடுறோமோ இவ்வளோ அதே நம்பர் இங்கே போடணும். அது நான் தவறாமல் பார்க்கலாம். நான் 8 போடுறேன். போட்டு பார்த்தா மனசில் கரெக்டாக வருது. 8 8 எவ்வளோங்க 64 மீதி 6 8 4 எவ்வளோங்க 32 32ஓட 6 கூட்டினா 38 மீதி 3 நல்ல நிதானமாக போனது. 8 3 எவ்வளோங்க 24 24ஓட 3 கூட்டினா 27 மீதி 2 8 1 எவ்வளோங்க 8 8ஓட 2 கூட்டினா எவ்வளோ 10 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். மீதி 0. அப்போ இந்த நம்பருடைய வர்க்க ஸ்கொயர் ரூட் எவ்வளோ வருதுங்க பாருங்கள் 4,59,684க்கு நமக்கு என்ன வருது 678. இதுதான் தேவையான ஆன்சருங்க. இதுதான் நீள் வகுத்தல் முறை. ஒரு முறைக்கு நல்லா போட்டு பாருங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.